திடீரெண்டா போல கடவுளே என்னை கொண்டு போயிடணும். நான் ஒருத்தருக்கும் பாறை விதிக்கப்படாது. இந்த மகளுக்கும் பாருங்கப்பா, அம்மனுக்கும் பாருங்க, மனைவிக்கும் மேல் நான் போயிடணும். நான் இந்த மனைவி போட்டு குழப்பி தெரியும். எனக்கு பாகை பெரிய பர்த்தம் கிடைக்கும். எனக்கு தெரியல. 10,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபா. 10,000 ரூபா இருக்கு. நன்றி. தேங்க்யூ. நீ நெடுவழிகாலம் ஆகணும் அப்பா. ஹலோ மச்சான், இது எந்த ஊருன்னு தெரியுமே? துறைநீலாமணியாம் ஏரியா 8ஆம் வட்டாரமாம். ஜலபாரு உதவி செய்கிற வீடாம். என்னென்னு சொன்னா மச்சான், இந்த அம்மா அப்பா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அளவு வயசு வந்து 61 65 மச்சான். 2 பேருக்கும் வருத்தம். அது பெரிய வருத்தம் மச்சான். ஏதோ என்னமோ தெரியல, ஒரு ஆள் கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யதாமண்டு கையோட கூட்டி வந்திருக்காரு மச்சான். அவங்களோட குடும்பத்தை பார்ப்போம் தெரிய மச்சான். இந்த பாராம் பெரிய வீடு கட்டிருக்காங்க மச்சான். அப்படின்னதுலேருந்து அவங்களுக்கு வருத்தம் வந்துதான். அதோட அந்த வீடு பாலாகுதான். கிட்டத்தட்ட 12 13 வருஷம்னு சொல்கிறாங்க. என்னமோ தெரியல, அவங்களோட நிலைமையை பார்த்துட்டு உதவியை செய்வோமா மச்சான். அந்த உதவி வந்து கட்டாராம் நாட்டில் எங்கேயாம் களுவாஞ்சிக்குடி பட்டிருப்பான். அவங்களோட மகளோட பிறந்த நாள் மச்சான். 2வது மகளாம், 8வது வயசு. அனுஷ்கா அவங்களோட பேர். அனுஷ்காவான் அவங்களோட பேர். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த அம்மா அப்பாவோட நிலைமையும் பார்ப்போம் தெரிய மச்சான். உதவியா ஓகேன்னு சொன்னால் கொடுத்துருவோமா. அந்த வரைக்கும் அங்குடியில் தெரியுதே இதானா ஏரியா இதெல்லாம் நான் வாழ்கிறாங்களாம். என்னென்று தெரியல மச்சான். அவங்களோட நிலைமையை பார்ப்போம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மச்சான். இந்த அம்மா அப்பாக்களுக்கும் வாழ்வாகிறதுக்கும் அவங்களோட வருத்தத்துக்கும் தேவைப்படுது. சரியான மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. வாழ்கிறதுல விஷயம் இல்லைன்றாங்க, சாவணம்ன்றாங்க, அப்படியும் கதைக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க மச்சான். சரியா? வாங்கலாம் பார்ப்போம். இடிக்காங்களாம். சரியா? தெரியுதா மச்சான்? வாங்க மச்சான். அம்மா அப்பா இருக்காங்க. என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு 2 பேருக்கு மேலாது. அதனால் அவங்களுக்கு ஒரு உதவி கொண்டு வேணுமெண்டு வந்திருக்கோம். இந்த அண்ணன் மூலமாக. அந்த அண்ணன் பேர் சொல்லணுமா? சொல்கிறேன்டா சொல்லு. காந்தன் பியோன்னு. காந்தன் பியோன்னு அவர் தான் இந்த அவங்களோட நிலைமையை அந்த உதவியை செய்யட்டாமண்டு கூட்டிகிட்டு வந்து மச்சான். வந்து பார்க்குற நேரம் உங்களோட பிரச்சனையை பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியாம தான். சரி, என்னம்மா இது சாப்பிட்டீரா? சாப்பிடலாமா? என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்கள் மனுஷிக்கு வருத்தம் கூடிச்சு. கல்முனை ஆஸ்பத்திரிக்குள்ளேயும் 10 வருஷம் போனோம். 10 வருஷம் கழிஞ்சு போக கடைசியாக கல்முனை மட்டக்களவு போகணும்னு சொல்லிட்டாங்க. மட்டக்களவு போனோம். மட்டக்களவு போனோடனே கொரோனாவில் போகணும்னு சொன்னாங்க. திருப்பி நாங்கள் பிரைவேட்டாக அருள்நிதி டாக்டர்கிட்ட போனோம். 2 தரம் போனோம். 2 தரம் போனோடனே அவர் உடனே நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்ன ஆப்ரேஷன்? அவருக்கு ஹார்ட் பிரச்சனை, பைபாஸ் செய்யணும்னு சொன்னார். அப்போ இந்த உடம்பு என்னம்மா? 25 வயசுக்கு ஃபுல்லாவா? இல்லை நெஞ்சில் மட்டும்தான். அதுக்குமே ஹார்ட் பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 10 வருஷத்துக்கிட்ட வந்து 2 வருஷமாக தான் கூடுனா கல்முனையில் எனக்கு கிளினிக்கு போக நீ அவங்க குளிசியை தார போட்டுட்டு 2 வருஷத்துக்கு சொன்னாங்க. நீங்கள் புலனறுவை போங்க. புலனறுவை போகல. நாங்கள் பிறகு அருள்நிதிட்ட தான் எனக்கு உதவி செஞ்சு நாங்கள் அருள்நிதிட்ட 2 பேரும் போய் அவங்க புதுக்குடியிருப்பு அந்த கைக்குள்ள இதுக்குள்ள இது பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு அடைப்பு எடுக்க இல்லாது, பைபாஸ் தான் செய்யணுமெண்டு. ஒரு 2 3 தரம் சனங்கள் நாங்களுக்கு உதவி செஞ்சு யாழ்ப்பாணம் போனோம். போக்குவரத்து செலவு அவரும் தந்து அங்கேயும் பார்த்துட்டு 6 மாசத்தரம் வாங்கினாங்க. திருப்பி 6 மாசத்தர போனோம். அங்கே கூட சனங்கள் கூட இருக்குதா செய்யறதுக்கு. அப்புறம் 1 வருஷத்தர வாங்கினாங்க. அப்படி போயிட்டு உங்களுக்கு பைபாஸ் தான் செய்யணும், ஆப்ரேஷன் செய்யலாது. இப்ப நடக்கல. ஓ, அந்த 61. ஓ, இப்ப இந்த கையெல்லாம் வேலை பெருசா செய்ய மாட்டேன். இதுல இருந்து மகள்கிட்ட நான் நடக்கல. ஓ, அந்த கொஞ்சம் 2 மாசமா தான் அப்படி இருக்கு. நடக்கலாம் இருக்கு. 5 வருஷம் இருக்கு. மூட்டு அதான் அல்சர், சீனி. ஒரு வருத்தம் இல்லை எனக்கு. நிறைய வருத்தம். அதான் நான் சில நேரம் சொல்றான், கடவுளை நீ கொண்டு வர்றாரு இல்லை என்னத்துக்கு இந்த எண்ணத்துக்கு. மக்கள் 2 மக்கள்கிட்டையாவது இருக்கணும், கஷ்டப்பட்டு அவங்ககிட்டையாவது இருந்தா
பரவாயில்ல ஒருத்தட்டே உண்டு இல்லை சவரங்கள் இருந்தும் அவர்களும் உதவி செய்ய மாட்டாங்க கேட்டும் செய்யறாங்க அப்ப என்னதுக்கு வாழ்ற என்னத்துக்கு செத்து போயிட்டுட்டா கரைச்சல் இல்லை என்றுதான் யோசிக்கிறேன் நான் இருந்துட்டு கதைக்கிறேன் அவர் ஏசுவார் இருந்து நான் அப்படி சொன்ன என்ன செய்யற அதான் பார்த்து எனக்கு அவங்க எப்படியாவது அவங்களால ஏண்ட உதவிய அந்த உப்ரசம் செய்யறதுக்கு அவங்க செய்வாங்க இப்ப சொல்ற சாமன் எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அவங்க சொல்றது ஆமா என்னென்ன ஆமா ஓ சொல்லுவாங்களாம் பால் மாவு இதுக்கு போடுற பெல்ட் பால் மாவுக்கு மட்டும் 5000 ரூபாயா 3 நாளைக்கு அவங்க உள்ளுக்கு வச்சு கொடுக்குறது அங்க ஒரு படியை செஞ்சுட்டு மற்றது பெல்ட் போடுற பெல்ட்டுக்கு 7000 ரூபாயா 500 அந்தந்த சாமான்கள் அந்த பிளாஸ்டர் அது இதெல்லாம் அங்க ஆஸ்பத்திரி அடிக்க மட்டும் அவங்க செய்வாங்க 8 நாளைக்கு திருப்பி 8 நாளைக்கு பிறகு அங்க வாடகைக்கு வீடு எடுத்திருக்கணும் அப்படி ஓ இதுக்கெல்லாம் செலவு அதான் செலவு காசுல தான் யோசிச்சுட்டு யார்கிட்ட கேட்குற உங்ககிட்ட கேட்குறேன்ட்டு நான் இந்த தம்பியை பிடிச்சேன் எங்களுக்கு இந்த உதவிகள் செய்யுங்கன்ட்டு வேற சொன்னேன் நாங்க சொல்ற நம்பர் வேற உங்களை சொன்னாரு அந்த புத்தபடி இந்த 4வது வீட்டுல செஞ்சுட்டு வந்திருக்கேன் அவங்க கொஞ்சம் வசதியான காசு இப்போ என்ன சாப்பிட்டீங்களா என்ன வாழைக்காயும் பருப்பும் வெள்ளைக்கறி வச்சு சாப்பிட்டேன் நீங்களா சமைக்கிற ஏலாதான் அவரெல்லாம் செய்து தருவார் மகளும் 2 இருந்தும் சேருவாவோ அந்தந்த வேலையை நான் அடுப்படில இருந்து கொல்லி அடுப்பு தான் இருந்து சமைச்சு சாப்பிட்டு போட்டு அதெல்லாம் படுத்து கிடந்தேன் நான் இப்ப ஃபோன் பண்ணாங்க அப்படி ஏல எனக்கு இப்ப ஒரு கிழமையாவது காலெல்லாம் இப்ப நறுக்கு இந்த எல்லாம் வீங்கிட்டு அந்த இதெல்லாம் வீங்கிட்டு இந்த கையெல்லாம் ஒன்றும் செய்ய இயலுதில்லை எனக்கு மற்றது கண் பார்வையும் உப்புறம் கனவான 8 வருஷத்துக்கு முதல்ல உப்புறம் செய்த கண் இப்ப இந்த கண் பார்வை அவங்க கண்ணை போச்சு நாங்க கண்ணாடி ஓடணும் அப்ப 5000 6000 அதுவும் இல்ல எல்லாத்தையும் தஞ்சாலும் மகளுக்கு அந்த மாதிரி இந்த வீடு அந்த மாதிரி உடம்பு தைரியமா இருக்கும் அப்படி காட்டாங்கண்டா அப்படி வருத்தம் வரணும்டா பரவாயில்ல செய்யறதுக்கு நம்ம உங்களால முடியும் இப்ப ஏழாத கட்டத்துல பிள்ளைகளை பாக்குறது அவைக்கு உதவி ஒருத்தரும் இல்லை உதவி செய்யறதுக்கு அது கவலை நான் செத்த அவட வாழ்க்கை பிள்ளைகள் எப்படி போகும் அது பெரிய கவலை அவையெல்லாம் எனக்கு கவலை அவட வாழ்க்கையும் கஷ்டம் தானே கஷ்டம்டா இல்லண்டா கஷ்டம் அண்ணன் எத்தனை வயசு உங்களுக்கு 65 வயசு நல்ல உடம்பு செக்யூரிட்டி கார்டு வேலை செய்தேன் வேலை செஞ்சுட்டு 4 நாள் ஹாஸ்பிட்டல்லாம் வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ளே வருத்தம் வந்தது 4 நாள் வச்சு பார்த்தாங்க என்ன அர்த்தம் எனக்கு இந்த நுரையில் சுவாசிக்கலாம் பொறுத்து கொழுகி பிடிச்ச மாதிரி அப்போ 5 திரும்பல உடனே ஆம்புலன்ஸில் கல்முனை அனுப்புனாங்க கல்முனையில் 17 நாள் வச்சாங்க 14 நாள் வச்சுட்டு ஊசி 14 நாள் ஒரு நாளைக்கு 4 போய் ஊசி போட்டுட்டு கடைசியாக மட்டக்களப்பு வச்சுட்டாங்க மட்டக்களப்பு 8 நாள் இருந்து போட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணாங்க மூலம் முறையிட்டு முறை போட்டு நாங்கள் முள்ளந்தாண்டு ஒன்று பிரச்சனை இருக்குது அப்போ என்ன மாதிரி செய்ய போகிறாங்க நான் என்ன செய்யறது வீட்டோட போய் இருக்கிறான் ஹெல்மெட்டை தான் நான் நான் செக்யூரிட்டி கார்டு போயில நிறைய இருக்குது ஆனால் குனிஞ்சு நிமிந்தா அதை தூக்குறான் இதை தூக்குறான்னு சொன்னால் நான் அப்படி வேலை செய்கிறேன் அப்போ தூக்குறானே தூக்குறேன் இருந்து வச்சு வச்சு வெங்காயம் உடைக்கிறது எல்லாம் செய்வேன் எல்லாம் செஞ்சு கொடுத்தோடனே அவட்டாக்க அதை கூட்டி அடுப்பில் வச்சு இறக்குவேன் இருந்த நிலையெல்லாம் வேலை இருக்கு இதுக்கெல்லாம் ஆனால் தூக்கி ஒன்றும் செய்யலை மரம் கொஞ்சம் கூட தூக்கிறாங்க அப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்க இல்லை பண்ணாமல் இந்த முள்ளங்கண்டு எலும்பு கிடக்கலாம் மேலே ஆப்ரேஷன் அது மூல ஆப்ரேஷன் பண்ணது பிறகு தான் இது என்ன மாதிரி கேட்காங்க ஆப்ரேஷன் பண்ணுறது எனக்கு கொழும்புக்கு தான் அஞ்சு இல்லையா கொழும்பு இல்லாட்டி கண்டிக்கு போகணுமா இந்த ஹாஸ்பிட்டலில் செய்வாங்களாமே இல்லை இல்லை ப்ரைவேட்டாக தான் செய்வாங்க இது எவ்வளோ மண்டில் முடியும் பண்ணுறது அது எதை பற்றி சொல்லலை போங்க அங்கே போங்க 6 லட்சம் 5,000 ரூபா காசு அப்போ நான் காரிஷி டாக்டர் மரவணி இருக்கார் அவர்கிட்ட போய் கேட்டேன் இப்போ அவரே ஊசை போட்டுட்டு இருக்கிற என்ன செய்கிறாயான்னு நீங்கள் ஒரு 5,000 ரூபா காசு எடுத்துட்டு வா நான் கடிதம் கொண்டு வரேன் கொழும்புக்கு அங்கே போனால் செஞ்சு விடுவாங்க அப்படி சொன்னார்
அதோட எனக்கு அது உண்மை நான் 5-6 ரூபா இருந்தால் நான் வாழ்க்கை பூரா சோறு சாப்பிடுவேன். சாப்பிடுறது கிடக்கலாம் கடுப்பு தாங்கி வாங்கிட்டு வீட்டோட இருந்துருந்தேன் ரெண்டு சொன்னேன். அதோட நான் போகல அந்த வேலைக்கு. நீ போகல. சிடி ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்துட்டு நீங்கள் சரி வாங்க தொடர்ந்து ஆபத்துன்னு சொன்னால் ஒரு சீடி ஒன்று வந்தாங்க. அந்த சீடியை எடுத்துகிட்டு வாங்க ஆஸ்பத்திரி. நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் போகல. இந்த கிளினிக் இங்கே போயிட்டு கனடா சீனி குளிச்சு அது வாங்கி போட்டுட்டு இருக்கேன். காலையில் ஒழுங்கு இந்த கடுப்பு குளிச்சு அதுவும் அந்த குளிச்சை தொடர்ந்து பாவிக்காதீங்க. கிட்னியை பழுதாக்கும். அது அந்த குளிச்சை தொடர்ந்து பாவிக்காங்க. 3 நாளைக்கு மேலே தர மாட்டாங்க சொன்னால் அதை நான் அளவில் வாங்கி வாங்கி ஆக்கிட்டையும் வாங்குறேன். பத்தக்காரர்கிட்டையும் வாங்கி போட்டுட்டு எனக்கு சில நேரம் திடீரெண்டா போல கடவுளே என்னை கொண்டு போயிடணும். நான் ஒருத்தருக்கும் பாறை விதிக்கப்படாது. இந்த மகளுக்கும் பாருங்கப்பா, அம்மனுக்கும் பாருங்க, அம்மனைக்கும் மேல் நான் போயிடணும். நான் இந்த அம்மனை போட்டு குழப்பி தெரியாது. எனக்கு பாகை பெரிய பருத்தம் கிடைக்கும். எனக்கு தெரியல. அங்கிட்ட போய் கேட்டா காக்கு எனக்கு அந்த வரைச்சு தருவாங்க. இல்லை 100-500 காசு தருவாங்க. எந்த நாளும் தருவாங்களா? அதுதான் எனக்கு ஆக யோசனை கிடையாது. கேட்டால என்னடா நீ வேலை போகலாமே. நாங்கள் தெரியுமா உடம்ப பார்த்துட்டு உடம்ப வச்சுட்டு எடுத்துட்டு இப்படி இருக்காரு. இவருக்கு என்ன கொடுக்குறேன் அதில் அதுனா சித்தா சாப்பிட்டு தெரியாது ஆகும். 2 வீட்டு இருக்கு இருந்தால் பார்க்குறேன். மான உதவிகள் ஒன்று கடவுளை தான் நம்பிருக்கு. கடவுள் என்ன காப்பாற்று போய் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கோயிலுக்கு தான் வராம போய் கொண்டிருக்கேன். அவர் காப்பாற்றுறதுனா நல்ல ரூபாய் எடுக்கிறார் உதவி. எல்லாரும் 22 படம் ஓரா அவளே அங்கே என்ன இந்த உள்ளங்கள் பார்ப்பாங்க வீடியோ. உங்களோட நிலைமையில் 2 பேருக்கும் வருத்தம் தான். அவங்களுக்கும் காட் பிரச்சனை, மற்றது உடம்பு பத்தினமான, இவங்களுக்கு இடுப்பு பிரச்சனை. அப்படி ஒரு இருக்கக்குள்ள அவங்களோட பிள்ளைகளுக்கும் கஷ்டம். என்னென்ன நல்ல உள்ளங்கள் பார்த்து இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மச்சான். 6வது நல்ல உள்ளங்கள் இருக்காங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த உதவிகளை செய்வாங்க. இதைத்தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. நான் வந்து ஒரு திடீரெண்ட மாதிரி தான் வந்தேனே. இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க, இப்படி ஒரு அமைப்பு வந்துருக்கி. ஏதோ நம்ம வீடியோ போடுறது அம்மா இந்த உள்ளங்கள் இருக்காங்க நிறைய பேர். அவங்க பார்த்து அவங்களுக்கு பிடிச்சா இந்த ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னாமா உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கும். ஷேர் பண்ணணும் பண்ணவும் கூட இருக்குது. பால் வர்றதுக்கு என்னண்டா கடைசி கட்டவங்க சாவணம் எடுத்துருக்காங்க மேதான். பால் தானே என்னத்துக்கு இருந்தாரு மனுஷனுக்கு வருத்தம் வராம இருக்கணும். நல்லதுக்கு கஷ்டமா இது எல்லாத்தையும் தந்த கடவுள் சாப்பிடுறதுக்கு இல்லை வருத்தம் வருவாக்கம். அப்ப என்ன இருக்கிறத விட செத்து போயிட்டுட்டா நல்லா இருக்கிறத செத்து போயிடும். நல்லமா அப்படி கதைக்காங்க மேதான். இதை நம்மளோட உறவுகள் பார்த்து நம்ம நாட்டில் இந்த உதவிகளை செய்யலாம். ஒரு நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு. ஒரு ஊரில் கிட்டத்தட்ட நிறைய வாட்ஸ்அப் குரூப். ஒரு ஆள் 50 ரூபா காசு போட்டாலும் அந்த ஊரில் வந்து இப்படி இந்த ஊர்லேயே செய்யலாம், இல்லை வெளிநாட்டிலையும் செய்யலாம். இந்த மாதிரி உள்ளங்கள் பார்த்து இவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க மூலமாக உதவியை செஞ்சாலும் சரி மச்சான், நம்ம மூலமாக செஞ்சாலும் சரி. இவங்கட உங்களுக்கு ஃபோன் நம்பர்கள் உண்டு இல்லையா? அது உடஞ்சி போய் கிடக்க பிரச்சனை இல்லை. தேவை அப்போ அப்படி இருக்கக்குள்ள தான் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணத்தான் அவங்களுக்கு அந்த உதவிகள் வந்து சேரும். தான் நல்ல உள்ளங்கள் பாருங்கள். சரியான கஷ்டம். பிள்ளைகள் 2 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும். அவங்களும் அப்படி அவருக்கும் அந்த அடுக்குடி தொழில் பெயிண்ட் வேலைக்கு நம்புறோம். அது எந்த நாளும் கிடைக்காது. மகளூர் வேலையா கட்டிக்கிறது 2 பிள்ளைகள் 6 அப்படி இருக்குன்னு அந்த அவைக்கு 2 1 கோமர் ஆயிட்டு 1 3ஆம் ஆண்டு கிடைக்குது. அவங்களுக்கும் 2 வருத்தம் இருக்கு. பைபாஸ் வைக்கணும் மட்டும் சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு இத்தனை வயசுக்கும் அப்புறம் பைபாஸ் வைக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ளுவீங்களா? நான் ஆஸ்பத்திரியில் யாழ்ப்பாணத்தில் கடைசியாக போனேன். டாக்டர் பெண்ணி வரையும் நாங்கள் போட்டு எனக்கு விருப்பம் இல்லாத மாதிரி. ஏன்னா வசதி இல்லை நம்மளுக்கு. 2 சைடில் அவர் கேட்டார் எத்தனை பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள் கல்யாணம் கட்டிக்கிறாங்களே ஓமெண்ட்டு.
அப்போ அம்மா நீங்கள் வைப்பா செஞ்சா 10 வருஷத்துக்கு இருப்பங்கம்மா அவரை பார்க்குறாருட்டு கேட்டார் டாக்டர். நான் ஒன்றுமே பேசல. அது டாக்டர் கேட்டவர் நீங்கள் செத்து போனால் செத்துருவாங்க செய்யாட்டி. அப்போ அவரை பார்க்குறாருட்டு கேட்டார். அப்போ உங்களோட ஆப்ரேஷனுக்கு இப்படி நல்ல உள்ளங்கள் உதவியை செய்தால் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? எனக்கு இருந்தால் இவே பார்த்துட்டு உயிரோட இருந்தால் வாழ்வாதாரத்துக்கு என்ன உதவி இருந்தால் அது உங்களுக்கு போதும். எனக்கு இருக்கிறது நான் வைக்கு உதவியாக இருந்தால் போடுவோம், அவ்வளோதான் எனக்கு. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கணும். வைக்க போதுன்னு இவ பார்த்துட்டு இவ உயிரோட இருந்தால் போதும் எனக்கு. அவக்கு முதல் நான் சுற்றுருவோம். வெளியே சுற்றி நான் இருந்தேன்னா இந்த வெளியே மற்ற ஆற்றலாம் போகும். எவ்வளோ கவலை உரிய விஷயங்களை சொல்கிறாங்க மச்சான். என்ன செய்கிறேன் தெரியாமல் இருக்கு இது. அப்படி அம்மா நல்ல இந்த வீடியோ பார்க்குற உள்ளங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மச்சான். என்னென்னு சொன்னால் பாருங்கள் உங்களோட லைஃப் எப்படி போகுதுன்ட்டு அவங்கள தான் முதல் பார்க்கணும்ட்டு ஒரு சொல்கிறாரு. என்ன அப்படி இருக்கும்போது அவங்களோட உதவிக்கு வாங்க மச்சான். பைபாஸ் செய்யணும். உங்களுக்கு விருப்பமா பைபாஸ் வைக்கிறதுக்கு? அவங்களுக்கு விருப்பமா மச்சான்? நல்ல உள்ளங்கள் பைபாஸுக்கு எந்த மாதிரிமா அவ்வளோ போக முடியும்? அவர் சொல்றாரு அவங்களுக்கு காசுக்காராங்க கூட 5 கிட்ட அவங்களுக்கு செலவாயிருக்கா. இப்போ நாங்கள் இல்லை நாங்கள் கஷ்டப்பட்ட நாங்கள் அவர் 2-3 அவ்வளோக்குள்ளையும் 2 பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்க செய்வாங்க. அதனால திருப்பி வெளியால ஆசைக்கு வெளியால நாங்கள் இதுக்கு காசு வேணும் வாடகைக்கு. இனி கூட்டி வர்றது பால்மாப்பட்டியை வந்து 500 ரூபா. அது அம்முக்குள்ளால வயருக்குள்ளால 3 நாளைக்கு ஐசிக்குலாம் 3 நாளைக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் போட்டு கொண்டு வருவாங்க. வெளியால இருக்கணும். ஒரு கிழமைக்கு 1 நாளைக்கு மருந்து கட்ட போகணும். அங்கே நிறைய வேலை இருக்குண்ணே. சும்மா இல்லை 3 மாசத்துக்கு தூக்கி நிறுத்தி ஒரு எல்லாம் செய்யணும். அன்னண்டி செய்யலாம். அரை கிலோ பாரம் தூக்கு 3 மாதத்துக்கு பிறகுதான் இப்ப வளமையானதை செய்யலாம். அவர் இப்ப 3 மாசத்துக்கு ஒரு ஓட்டு ஓடுறாரு. சரி இப்படி என்னமோ தெரியல மச்சான். பாருங்க அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு செய்கிற உதவிகளை செய்யுங்க மச்சான். அவங்க மூலமாக செய்யணும் மட்டும் சொன்னாலும் அவங்களோட வாட்ஸ்அப்பை நான் வாங்கி தரேன். இல்லாட்டி நார்மல் போனை வாங்கி வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் உதவியை செய்யலாம் மச்சான். அப்படி தாண்டாலும் நம்ம மூலமாக உதவி செய்தாலும் நான் வந்து உங்களோட கையோட கொண்டு கொடுத்துருவேன். என்னென்னு சொன்னால் இனி அம்மாக்கள் 2 பேரும் கடும் கவலையில் இருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்கள் ஏதாவது உதவியை செஞ்ச மச்சான். நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்கியல். இங்கே நம்ம நாட்டிலேயும் உதவியை செய்யலாம். என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கூடிய ஒரு 50 ஒரு ஆள் போட்டாலே இவங்களுக்கு அந்த உதவி வந்து சேரும். வெளிநாடும் இல்லாமல் நம்ம நாட்டிலையும் செய்யலாம். இந்த உதவியை இவங்களுக்கு செய்யணும் மச்சான். நமக்கு அம்மா அப்பா மாதிரி ஆக்கள் பாருங்கள் 2 பேருக்கும் பெருத்தம். உங்களோட 2 பேர் பிள்ளைகளுக்குமே அவ்வளோ கஷ்டம். இவங்களை பார்க்குறதுக்கு இவங்க சாவணம்ன்றதுக்கு போராடுறாங்க. அப்படி இருக்காங்க. என்னத்துக்கு வாழ்கிற இந்த பூமியில் இந்த மாதிரி இருக்காங்க மச்சான். நம்மளோட உறவுகள் இவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க மச்சான். ஷேர் பண்ணுங்க. எனக்கு என்னென்னு சொன்னால் ஒரு உதவி ஒன்று வந்திருக்கு மச்சான். அந்த உதவி வந்து கட்டார் களுவாஞ்சிக்குடி வட்டுறுப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவங்களோட 2வது மகளோட பிறந்த நாள் 8 வயசாகுது. தனுஷ்கான்னு சொல்லி அவங்களோட பிறந்த நாள் மச்சான். அந்த உதவி ஒன்று வந்துருக்கு. சரியா? இந்த உதவி தான் நாங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு அவங்களுக்கு என்ன சொல்ல விருப்பம்னா அந்த பிள்ளைக்கு சொல்லலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கோடி நன்றி. எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கோடி நன்றி. 10,000 ரூபாய் இருக்கு. 10,000 ரூபா. 10,000 ரூபா இருக்கு. நன்றி. தேங்க்யூ. நீ நெடுவழி காலமாகணும் அப்பா. நல்ல உள்ளங்கள் பார்த்து இந்த மாதிரி குடும்பங்களுக்கு அந்த அம்மா அப்பாவுக்கும் உதவியை செய்ய மச்சான். வீடு பிரச்சனையாக இருக்கிறேன். எல்லாம் பிரச்சனை இல்லை. வாரன் பட்டுமா சரி சொல்ல விருப்பமா அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு? தேங்க்யூ அம்மா. பெரிய வாரன் நீங்கள் எங்களுக்கு செய்த உதவியை நாங்கள் சாகும் வரை மறக்க மாட்டோம். நல்லா இருக்கணும் நீங்கள். சரி வாரணா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தனுஷ்கா. வாரம்.